எனக்கு இதெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு ஐயா பெரிய பெரிய சந்தோஷம் ஐயா. நீங்கள் செஞ்சதை பெட்டி பாஸ் அதுக்கு பெரிய நன்றி ஐயா. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு ஐயா பெரிய சந்தோஷம் ஐயா. எனக்கு செய்யணும் முடியும்னா ஒன்றொரு மாதம் சாப்பாட்டு இதுக்கு ஒரு 5000 தந்தாலும் பரவாயில்ல ஐயா. வேறு எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி கேட்கல ஐயா. கட்டாயப்படுத்தி கேட்கல. உங்களுக்கு சந்தோஷம் முடியும் ஐயா. ஒன்றொரு மாதம் 10,000மோ 5,000மோ தந்தா எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். நான் எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்டேன், ஒரு தடவை செய்யலை. நானும் எங்களுக்கு செஞ்சு வந்தது பெரிய உதவி. இந்த 2 பேர் சிஸ்டர் இந்த காலகட்டத்தில் வந்தோம்னா நாங்கள் இப்படி ஒரு வேலை செய்யாம இந்த வேலையை நாங்க விட்டுட்டு வேற தொழிலுக்கு வேற வேலையை செஞ்சாமா அது ஓகேவா இல்லை இது நல்லம்மா? இது உங்களுக்கும் புண்ணியம் ஐயா, உங்களுக்கும் புண்ணியம். ஆனா அப்படி செய்யறதால உங்களுக்கும் கஷ்டம் கூட தான் ஐயா. ஆனா புண்ணியம் புண்ணியம். இப்ப எனக்கு செஞ்ச யூடியூப் சேனல் ஊடாக இது ஒரு விளையாட்டாக ஆரம்பிச்ச பயணம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க போற எல்லா இடத்துலையும் கடவுள் எங்களுக்கு முன்பாக போறார். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி கொண்டு வருது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். கனகாலமாக இந்த பேட்டி பாய்ஸை காணலைன்னு சொல்லி சில பேர் தேடி இருப்பீங்க, சில பேர் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இவன் அரியணன் தாங்க இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிற்கிறேன் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புது குடியிருப்பில் என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அனலட்சுமி அம்மாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் ஒரு அண்ணா ஒரு ஆள் 50,000 காசு அனுப்பியிருந்தார். அந்த வகையில் அந்த 50,000 காசை கொண்டு போயிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துருந்தேன்னா தகரத்தை மாற்றுக்குன்னு சொல்லி கொடுத்து போட்டு திரும்பி நாங்கள் 2வது தரம் அந்த போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா அந்த தகரம் எதுவுமே மாற்றலை. அப்போ அதுக்கு ஒரு போயிட்டு நாங்கள் இப்படி தான் நிலவரம் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தோம். நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு போயிட்டு என்ன நடக்க போகுது, இன்றைக்கு உண்மையாக தகர மாற்றிருக்கிறாங்களா இல்லை எதுவும் நடந்திருக்கா என்ன விஷயம் என்றது இன்றைக்கு ஒரு லாஸ்ட் அப்டேட். அதாவது நான் ஏற்கனவே சொல்றது போல நாங்கள் உதவி செய்து போட்டு அப்படியே விட்டுப்பட்டு போகிறது கிடையாது. அதாவது நாங்கள் ஒரு நாளுக்கு உதவி செய்கிறோம்னு சொன்னால் இப்போ எங்களோட வீட்டு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு எல்லாம் அடிக்கடி நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பார்ப்போம். இவங்களோட நிலவரம் என்ன, இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை விசிட் பண்ணி பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் வெளியே நிற்கிறேன். அனலட்சுமி அம்மா போயிட்டு நேரில் போயிட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அவட பிரச்சனை என்னன்றதை இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க. கட்டாயம் யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் கொண்டு இருக்கிறோம். இதாக இருக்கிற ரோட் இப்போ இங்கால ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக முந்திரி அம்பலம் ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் முந்திரி அம்பலம் தான் போட்டிருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிலி எல்லா இடம் வச்சுருப்பாங்க. சரியா, இங்கே ஏரியாவில் கூடுதலாகவே ரோட்டோரத்தில் இந்த இருக்கிற ரோட்டோரமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் எந்த நேரம் நிற்பாங்க. இன்றைக்கு இல்லை. இப்போ டைம் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 5:30 டைம் சரியா 5:30. இப்போ பாருங்க தம்பிலி அந்த இருக்கு. தம்பிலி நொங்கு வர சீசன் போல் கிடக்குறாப்பா. நொங்கும் இருக்குன்னு, நொங்கு இருக்குது, தம்பிலி இருக்குது, நமக்கு மாடும் இருக்குது பக்கத்தில். ஐயோ இப்போ இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி தெரியலை. ஆல்ரெடி 19 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். சரியா, 19 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னால் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் எங்களுக்கு ஓடுறதுக்கு 430 காசு செலவாளியும். ஐ திங்க் இந்த அம்மாட்ட போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 1,500 1,700 மாதிரி போகும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நான் கூட கதைக்க விரும்பலை. அம்மாட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரைட், ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். அம்மாட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு பிஓசி பேங்க் கொண்டு வரும். அந்த பேங்குக்கு முன்னுக்கு தான் அம்மாட வீடு, அனலட்சுமி அம்மாட வீடு. ரைட்,
இங்கே சைடு அப்படியே வந்து பார்த்துட்டு வரணும். அதாவது இங்கே வலது பக்கம், இங்கே இடது பக்கம். இடது பக்கம் தான் வந்து அந்த பிஓசி பேங்க் வந்து இருக்கும். வீடியோ வந்து பார்க்குறாங்களும் வந்து டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் டக்குன்னு பிஓசியை கண்டுட்டீங்கன்னு சொன்னால், யோ பெட்டி பாய்ஸ் பிஓசியை கண்டுவிட்டேன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. சரியா? ஆமாம், அங்கே பிஓசி வருமா? கர்நாடகா போய் அந்த யூடியூப் செய்யாமட்டு அந்த கதைக்கிறதுக்கும் டக்குன்னு சொல்லி வாய் வருது இல்லை. பழக்க தோஷம் இல்லாமல் போன மாதிரி இருக்குடாப்பா. இந்த இருக்கு பிஓசியா பீப்புள்ஸ். சாரி மக்களே, பீப்புள்ஸ் பேங்க் தான் இருக்கு. ரைட், ஓகே. இப்போ சரியாக இங்கேருந்து இந்த பீப்புள்ஸ் பேங்க்ல இருந்து இந்த இருக்கு அந்த இருக்கு அனலட்சுமி அம்மா. ஓ மை காட், ஆள் இன்னத்தையும் விற்கிறாவுடாப்பா. இப்போ எதிர்பார்த்துருக்க மாட்டா இப்போ நான் வருவேன்னு சொல்லி வாசலுக்கு முன்னுக்கு என்னத்த அப்படி யோசிப்பாவோ? என்ன ஒரு யானை பக்கெட்டுக்குள்ள. ஓ மை காட், கருப்பு பேக் வர வச்சிருக்கா. அப்படி என்னத யோசிப்பாவோ? போய் பார்ப்போம். இந்த அந்த அந்த ஒழுங்கைக்கு தான் இந்த இருக்கு தானே பேங்க். இந்த பேங்க்ல இருந்து இப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இருக்கா அந்த ஒழுங்கைக்குள்ள போனா சரி. கண்டுட்டான்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் இதில் வந்து காரை வந்து பார்க் பண்ணி போட்டு அவர்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாப்பா என்னன்னு கேட்போம் விளக்குது. வந்துட்டான் நினைக்கிறேன். சரியா? நைஸா எல்லாம் தூக்கி எடுத்து உள்ள வைக்கிறா. வந்துட்டானு 2 போட்டு இது செய்யறாங்க. யாரும் தெரியுமா? இது என்னது? எழுத்து பிடிக்கல. சொல்லுங்க. மகளுக்கு கோல் எடுத்தீங்களாம். மகள் சொல்லிக்கான் அது அடுத்த நாளே முடிச்சிட்டோம் சொல்லி கஷ்டப்பட்டு ஐயா 4 பேர் ஆக்களை கொண்டு வேலை செஞ்ச இல்ல. எவ்வளவு இது என்னது? முட்டையா? எவ்வளவு உண்டு? முட்டை எவ்வளவு உண்டு? 70 ரூபாய்யா. 5 முட்டை ஒன்று வந்தனா 2 கொடுத்துட்டேன். 2 கொடுத்துட்டீங்களா? 2 தான் கொடுத்தேன். இந்த நாம்பரான் கோயில் தானே, நாம்பரான் கோயிலுக்காக 2 எடுத்துட்டு போறாங்க கோயிலுக்கு கொண்டு வரதுக்கு. அப்பா இடியாப்பா முட்டையை பாருங்க வார். முட்டையை கேட்டா கொடுப்பா இல்லாட்டி 210 ரூபாடா. 300 ரூபாய் கேட்டா கொடுங்க. 500 ரூபாய் இடியா வாரேன். சரியா? காரையும் பார்த்து விடுங்களா? என்ன மாதிரியா என்ன கதையில் முஸ்பாத்தியன்? என்ன முஸ்பாத்தியா நீங்க போனது பிறகு 1 கிழமை துப்புற அழும்பில்லையா நானு. காய்ச்சலா? சட்டியான வருத்தம். என்ன நடந்தது தெரியா? கண்பட்டுட்டோ என்னன்னு தெரியா ஐயா? அந்த காசு தாரன்ற கதை என்ன? அப்பா நீங்க அதை கேட்டாயா மன வருது. இந்த இதையும் கூட வாங்கிட்டாரு ஐயா. என்னது? அக்கௌண்ட் நம்பர் சரி அக்கௌண்ட் நம்பரையும் வாங்கிட்டாரு ஐயா. அவரு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டாரா? ஓ அக்கௌண்ட் நம்பரை வாங்கி போட சுட்டந்து 1 கிழமை கூடி காய்ச்சாரு. நாளைக்கு போடுவோம் புறவு சொன்னாரு. திங்கக்கிழமை காசு ஓ துப்புடா இப்படியா வரும்? வருங்கய்யா வரனாங்க. இது நீங்க என்ன வீட்டை செய்றீங்களா? தோட்டம் செய்றீங்க? கொஞ்சம் வீடு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. என்னய்யா? வீடு பார்க்க நல்லா இருக்கு. அது 4 பேர் ஆக்களை போட்டையா. 4 பேர் ஆக்களை போட்டே 2 நாட்கள் வேற நாங்களும் பிரிக்கையோ செஞ்சோம். நம்மளால நீ ஓட போடு. இது கதைக்குமா? இல்லையா கதைக்காது. ஹலோ கடிக்கு கொத்துமனே சில ஆக்கள் செய்யாதீயா. ஒரு சின்ன ஆளவர். என்ன பேர் ஆள்ற? அவரு ரீத்துவோ என்ன ஒரு பேர் சொன்னாங்க. ரீத்து. அது பேத்துற. சரி இந்த அழகு அம்மா வந்து தகரம் அடிச்சிருக்கிறாங்க. ரைட். எவ்வளவுமா போச்சு? என்னய்யா? எவ்வளவு போனது? ஐயா தகரத்துக்கு மட்டும் 60 பிடிச்சிருக்கேன் ஐயா. 60,000? ஓ இதுல வெட்டல அங்கால வெட்டிருக்கேன். வெட்டி என்ன வெட்டி 10 எடுத்தாயிரம் வாங்கினேன் ஐயா. 10 எடுத்தாயிரம் வாங்கி இஞ்சால பக்கம் சொல்லிட்டேன். நாங்க எனக்கு இரவான நிக்கணும்ட்டு அங்கால பக்கம் கொஞ்சம் போகலாமா இல்லைங்க உமர சின்ன 2 எடுத்தாயிரத்தை வெட்டி நான் வச்சிருக்கேன். எங்க? நின்றா
இந்த அருகே 6000 வட்டி வச்சிக்க. ஓ அந்த கீழே கீழே கீழுக்கு ஐயா, கீழுக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு. ஓ, அப்ப இந்த தகரங்கள் மாத்தலையாமா? இந்த இந்த அதுக்கெல்லாம் மாத்த காசுலாம் போயிட்டு ஐயா, சரியான காசுலாம் போயிட்டு. இதை மாத்த காசுலாம் போயிட்டா? ஓ, இந்த நம்மட 60 ஐயா இது மட்டமா போயிட்டு. அந்த மேல இருக்க நீல தகரம் போடுறதுக்கு 60,000 போயிட்டு. ஓ, பிறகு திரும்பி ஐயா கொஞ்சம் அந்த மரத்தோட 60, ஒரு 5 மரம் வாங்கினா. எந்த மரம்? இந்த கை மரம் மாதிரி அந்த உள்ளுக்குள்ள போட்டிக்க நெய்யாது. வீட்டுக்குள்ள போனா வளங்க. ஓ வாங்கலாம் வீட்டுக்குள்ள. இந்த இதுல இருந்து என்ன கூடலாம் இருந்துச்சு, எங்க போயில? எல்லாத்தையும் பிரிச்சு போட்டோம் ஐயா, நீங்க சொன்னதுக்காக எல்லாத்தையும் பிரிச்சு போட்டோம். நல்ல பிள்ளையா. முதல் தடவை அம்மா எந்த வார்த்தையை வந்து கேட்டு நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நன்றி. இங்க வந்து பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு இந்த இது மாதிரி இருக்குடாப்பா, பெட்டா மாதிரி. இந்த பெட்டா வழி அந்த எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 200 ரூபான்ற மாதிரி ஃபுல்லா எல்லாம் சன் கிளாஸ் தான். இது யாரு சன் கிளாஸ்? இதெல்லாம் போகல போகல ப்ரோக்ரையா. இது யாரு வியாபார பதிவு? இது இந்த அந்த கூட அக்கடை மால்றது தூக்கி எறிஞ்சதுதான். அதை தான் சும்மா தூக்கி கொண்டு வச்சிருக்கேன். கோழி ஒன்று தர மாட்டீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் எத்தனை தரையும் தருவேன். நீங்க செஞ்ச பெரிய உபகாரம். நான் தருவேன். இப்ப உப்ப பிடிச்ச தரையும் தருவேன். நேற்று தான் ஐயா போய் 5000 ரூபாய்க்கு ஒரு தீன் பேக் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குமா? 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு ஒரு தீன் பேக் வாங்கிட்டு வந்தேன் ஐயா. 5000 ரூபாய்க்கு. இது எவ்வளவுமா? 5000 தானே? 5000 25 கிலோ வேக்கு ஐயா. என்ன வேக்கு 25 கிலோ. 25 கிலோ வேக்கு 5000 ரூபா. வரகு ஏத்துன ஒரு ஆள் ஏத்தி கொண்டு வந்ததுக்கு 200 ரூபா தான் கொடுத்தேன். இப்ப எந்த கோழியை கொடுத்து போட்டு சின்ன கோழியை வாங்கி வளர்க்கணும்ன்ற ஆச்சரிக்கையா. அம்மா ஏனும் அந்த கட்டில் உள்ள போய் கிடக்கு. அது இப்ப அது நிறைய ஒரு பொடியை அதுல செஞ்ச வேலையை பாருங்க ஐயா. இந்த ட்ரெண்டையும் ஜாயின் பண்ணி மேல வைக்காம இதஞ்சிட்டான். இதுக்கு ஒழுகுதோ இதையா, இதுக்கு ஒழுக தொடங்க நான் என்ன செஞ்சிருக்க வேண்டியது. திரும்பி ஒழுகுதா? அந்த நிறைய ஆணி அடிச்சு தாலி ஒழுகுது ஐயா. ஆணி அடிச்ச தாலி ஒழுகுது, ஆணி அடிக்காத பக்கமா ஒழுகுது. இந்த பொடியை மாத்தி அடிச்சுட்டான். இப்ப இந்த தகரத்துக்கு அடிக்கிற இத இஞ்சாலே அடிச்சுட்டான். இந்த அடிக்கிறது ஆணி அடிச்சதுக்கு ஒழுகுது. அப்ப ஆணி பெருசா வந்ததுக்காக ஒழுகுதா என்னன்னு தெரியா. இதோட காட்டுங்களேன். இது என்ன உடைஞ்சிருக்கா? இது நான் வேலைக்கு நின்று சந்தையா. அந்த இது வாங்கினேன் நான். இது உடையலையே. பலகையெல்லாம் போட்டுருக்கேன் ஐயா. சும்மா அஞ்சு பாருங்களேன், அதுல ஒரு பலகையும் இல்ல. பாத்தீங்களா, ஒரு பலகையும் இல்ல. உங்களுக்கு மெத்தொன்று இருந்தா இல்ல. இதுவும் மெத்தையும் வேற ஒரு ஆள் தந்த மெத்தைக்கு மேலே நான் கவரை வாங்கி போட்டேன். ஆமா, இப்ப எல்லாம் செஞ்சிருக்கீங்க, நல்ல விஷயம். ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் பட்ட புழுதியா கிடக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு மாதிரி இஞ்சாலே அடிச்சாத்த உள்ள புழுதி இல்ல. அது அந்த நிலம் வழிய புழுதி தானே ஐயா. அந்த புழுதிக்காக கூட்டையும் சமையல். என்ன செய்யலாம்? இப்ப நான் அடிச்சிருக்க மாதிரியா இஞ்சாலே அடிக்கணும். இதெல்லாம் இங்க பாருங்களேன், தாச்சி ஓட்ட வச்சேன் நான் தாச்சிக்கு. இந்த இதெல்லாம் பலபலன்று இன்னைக்கு தானே ஐயா. இதெல்லாம் ஒழுகுது. அந்த ஆணி அடிச்ச துண்டு எல்லாம் ஒழுகுதுன்றீங்களா? அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குடாப்பா, அந்த கருப்பு கலர் ஸ்டிக்கர். நான் வாங்கி ஒட்டி பார்த்தேன் ஐயா. வெயில அடிச்சோன்னு என்ன இது உரி ஒலியில விடுது. மேல ஒட்டினதுக்கு மேல ஒலி, அங்கால உரி. அதுக்கு என்ன சொல்றாங்க இந்த அடிச்சாக்கள்? அது நாங்க நேரம் நாங்க சரியாத்தான் அடிச்சிருக்க மாட்டேன். என்னம்மா கதை இதே மாதிரி தகர டேப் மாதிரி ஒன்று இருக்கு. நிக்கோல் கலர்ல. எங்க எடுங்க உங்களோட டேப்பை கட்டு. நான் எங்கட வீட்டுக்கு எங்கட டாய்லெட்டுக்கு ஏன் அடிச்சு அதுக்கு ஏரியா பாப்போம். காட்டுங்க. வெள்ளை கலர் இல்லையா, என்ன ஒரு பக்கம் வெள்ளை ஒரு பக்கம் கருப்பு. எடுங்க. இதுக்கு அதுக்கு ஏரியாயா என்ன சாமான் அள்ளி கொண்டு தகர டேப் மாதிரி இருக்குமா? அதை ஒட்டுனா கலர் டேல அது தாறு மாதிரி பிடிச்சிடும். இது அப்படி இல்லையா, இது நான் வாங்கினது. அந்த இப்ப நீங்க பார்த்த உள்ளோட கடையில வாங்கினேன். ஒரு பக்கம் பளபளண்ட பேப்பரா தான் ஐயா இருக்கும், ஒரு பக்கம் இந்த இதா இருக்கும். என்ன கருப்பா இருக்கும். அந்த கருப்பைத்தான் கலட்டி போட்டு ஒட்டிடுறேன். அங்க வெளியில ஆயிருக்கு போல ஐயா. இப்ப எங்க உங்களோட பிள்ளை எல்லாம்
அண்ணா ஒரு ஆள் இந்த முன்னுக்கு இருக்காவோ ஆ. ஒரு ஆள் இந்த வைரவன் கோயில்ல பொங்கல் தானே ஐயா 2 சவன் இதை செத்துட்டு. கட்டி வச்சிருக்கீங்களா? கட்டி வச்சுக்கணும் ஐயா கொத்துரு ஐயா எங்களுக்கு அவரு கொத்த தொடங்கி ஒரு 4 மாசம் இருக்கும் திருப்பி ஆளை கொத்து கட்டி வச்சிருக்கேன். அவ இப்ப உங்களோட தொழிலெல்லாம் எப்படி போகுது? சரியான கஷ்டம் ஐயா. என்ன சாப்பாடு காசு தான் வேற ஒன்றும் இல்லை நமக்கு. சாப்பாடு கடனுக்கு சாமான வாங்குற ஐயா. கடனுக்கு சாமான வாங்கி போட இந்த கடையிலே எவ்வளவு கொண்டு தருவாங்க ஐயா. இந்தா போ இந்த நாளையில போகையும் இல்லைண்ணா இந்த நாளையில போகையும் இல்லை பாருங்கம்மா. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இதான் வேணுங்க இதெல்லாம் அடுங்க இதான்ட தொழிலம்மா. என் தங்கச்சிக்காரி வர வேணான்னு விட்டு போட்டு அமர்ந்திக்காங்க சரியா என்ன அவங்க நின்றா போடுற அதுக்காக இந்த நானும் பத்த மகனத்துக்காக கொஞ்சம் சொல்லிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு போவேண்ணா நீங்க ஒரு வட்டத்தையும் போவேண்ணா நாம வெயில தலை சுத்தி கொண்டு தந்தையாண்டு அதுக்காக 2-3 மாதம் கூடி போறலையா நான் நீங்க வந்ததுக்கு பிறகு. சோடம்பழம் என்ன மாதிரி அம்மா இல்லப்பா எல்லாம் போயிட்டு எல்லாம் சீசன் முடிஞ்சு சோடம்பழம் சீசன் முடிஞ்சு உள்ள வேலைக்கு கேட்டம்மா கோல எடுத்து கேட்டம்மா ரெண்டிக்கு கவனமையா. சரி அப்ப நம்ம இருந்துருக்கு ஓமையா அம்மா சரி சரியான இல்ல ஓமையா. ஓகே சந்தோஷம் தானே. பெரிய சந்தோஷம் ஐயா. நான் இந்த ஒழுக்கைக்கு முன்னாடிக்க தகர அவ்வளவும் பாதி ஐயா இருந்த இந்த வீட்டுல ஓலை முழுக்க கலட்டி தகரத்தை எல்லாம் இந்த 2 நாள் வேலை ஐயா. 5,000 கொடுத்தையா ஒரு ஆளுக்கு. ஓ எத்தனை 2 பெரிய ஒடியன் 2 சின்ன படியன் எல்லாருக்கும் 5,000 இல்ல அவர் ஒரு 3,000 கொடுத்து சின்ன ஆக்களுக்கு. எவ்வளவு ஒரு நாளைக்கு கூலி போனாங்க போனா விடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 8,000 ஐயா. இந்த பெரிய ஆளுக்கு 5,000 சின்ன ஆளுக்கு 3,000 ஒரு சாப்பாடு எங்களோட ஐயா நாங்க கொடுத்தேன். போமா போ. பெரியவருக்கு எனக்கு விளங்கல. பெரியவருக்கு இந்த பெரிய ஆள் அதுல வேலைஞ்ச களத்துக்கு வேலைஞ்சவருக்கு 5,000. சரி அவர் 2 நாள் வருங்க ஐயா நான் கட்டி போடுவேன் மாமா. அதாவது சுவிஸ்ல இருக்கிற அப்பா கால் பண்ணி கொண்டு இருக்கீங்க. உங்களோட கோலை தான் கட் பண்ணா சரி அந்த வீடியோ போடக்குள்ள பாப்பீங்க. நான் பிறகு கால் பண்ணி கதைக்கிறது இந்த இப்ப நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம் முடிஞ்சு போட்டு அடிக்கிறேன். சொல்லுங்க அது என்னன்னு சொன்ன ஐயா. பெரிய ஆள் 2 பேரும் சின்ன ஆள் 2 பேரும் வந்த ஒரு நாள் பெரிய ஆள் ஒரு ஆளும் சின்ன ஆள் ஒரு ஆளும் வந்த அடுத்த நாள் தான் அவங்க வந்த இதை பிரிக்க மழை அடிச்சு ஊத்ததுங்க இது ஐயா. என்னது மழை அடிச்சு கூலி கூட கொடுத்துட்டீங்க. ஓமையா கஷ்டம் தான் ஐயா. இரண்டா ஒத்த இந்த பேரும் தான் ஐயா. இப்ப ஒரு நாளைக்கு 8,000 கூலியா? 2 பேருக்கும் 8,000. அப்ப அடுத்த நாள் 16,000 கூலி கூட போயிட்டு ஐயா. எல்லா பேரையும் கூப்பிட்டு பார்த்தேன் ஐயா. என்ன சொல்றாங்கண்டா மேசமா இருக்கே சம்பளம் கூட ஒரு நாள்ல சீரவில்லை 2 நாள் வேலைஞ்ச ஐயா. ஏன் 2 நாள் ஆனது? என்னன்னு சொன்னா ஒரு நாள் தகரத்தை கலட்டி வேலைஞ்ச அடுத்த நாத்து அப்படியே கம்ப்ளீட்டா அடிச்சுதான் தவங்க. ஒரு நாள் தகரத்தவளத்தையும் கலட்டுனா 8,000 கொடுக்க தேவையில்ல. அது சும்மா கோலையாட வேலை. அது செஞ்ச இவனையும் கூப்பிட்டு சரி அந்த இதுல விடுங்க. அந்த கதையில நமக்கு தேவையில்ல. நீங்க சொல்லிக்கலாம் வேற ஒரு கூலிக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தாலும் 3,000 நான் கூப்பிட்டேன். அவங்க மேசமா இருக்கு 5,000 மேசன் வேலை வேற இது வேற. இது தகரத்தை பிரிக்கிறதுக்கு மேசனுக்கு என்ன சம்பளம்? நாங்களும் சொல்லி பார்த்தேன். தகரத்தை அடிக்கிறதுக்கு மேசனுக்கு என்ன சம்பளம்? அது வேற வேலை. அவனுக்கு அப்படித்தான் காய்ப்பானு. சரி இனி விடுங்க முடிஞ்ச கதையை காய்ச்சி வேலை. அவர் என்ன காசு போடுறோம் என்ன விளக்கமா ஐயா. நாங்க இதை கண்டோனியான்னு தென்னு வந்து ஐயா. இப்ப உங்கள்தான் கேட்க போறோம். அவங்க கொக்கடிச்சேலையாமையா அந்த சிஸ்டர் யாரு அந்த அவர் அப்பாவுக்கு வருத்தம் கடுமையா அப்பாவுக்கு வருத்தம் கடுமையா நாளைக்கு போடுவேன் திங்கக்கிழமை ஓடுவேன் வெள்ளிக்கிழமை ஓடுவேன் 2 கடைசாவையா இந்த இதை கேட்டாங்க. எங்களோட அக்கௌண்ட் புத்தத்தை பேங்க் புத்தத்தை ஒன்றியுமில்ல 1,000 ரூபாய் காசு தான் கிடக்கு. அதோடைய ஆள் இல்ல. நான் இப்ப இந்த காசு போட்டிருக்கிறேன் இல்ல 1,000 ரூபாய் தான் புத்தகத்துல கிடக்கு உங்களோட காசு. அந்த புத்தகத்தோட நாங்க அடிச்சு போ கட்டோம் கட்டாயம். அவர் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு SMS ஒன்று வந்தது. ஓடிபி அந்த நம்பர் இங்க வா சரியா. இப்ப இப்படித்தானம்மா உண்மையான விஷயம் நான் சொல்லியா. நீங்க நம்பர் எடுத்து நான் கதைச்சி அவரோட சண்டையை பிடிச்சி என்ன வரப்போகுது? ஒன்றும் இல்ல இல்ல அந்த நம்பரா நான் உண்மையா யோசிச்சையா சிஸ்டரை கண்டதுக்காக. இப்ப நீங்க 2 பிரதரை தானே வரீங்க. அப்ப சிஸ்டர் அவர் சொல்ற ஒரே சிஸ்டர் வருவாவு நாளைக்கு போடுவேன் நாளை பதிவு போடுவேன் உங்களுக்கு கட்டாயம் 100% உங்களுக்கு கட்டாயம் போடுவேன் சொல்லி அது முதல்ல 50,000 100% எங்களுக்கு அனுப்புவாராம். 50,000
என்றாரு. அவர் என்ன வேற மாதிரி தேவலா கதையில் ஒன்றுமே இல்லையா மகளோட அங்க ஆயிக்கிறேன் நான் பக்கத்துல நான் ஒன்று சொல்றேன். சில பேர் இருக்கிறாங்க என்னண்டாமா ஒருத்தனை வந்து கூப்பிடுறேன் எனக்கு ஒருத்தனை வந்து இப்படி தயமாத்துறேன். நான் சும்மா எந்த வாட்டில வந்து வீட்டுல இருக்கேன் எனக்கு கோல் ஒன்று வந்து அவன் வந்து என்னட்ட வந்து கேட்கிறான், தம்பி எந்த இடம் நீ? நான் மட்டளவு. தம்பி நீ என்ன செய்யறா? நான் யூடியூப் செய்யறேன். அப்போ உனக்கு யூடியூப்புக்கு எதுவும் சாமானில் உனக்கு தேவையா கேட்டா நான் சொன்னேன் கேமராக்கள் அதில் இருந்தா ஓகேவா இருக்கு அப்படின்னு. எனக்கு சுவிஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்து வருது, சரியா உனக்கு நான் வந்து ஒரு 9 லட்சனோட கேமரா ஒன்று வாங்கி தரேன் என்று சொல்லிட்டேன். சரியா நான் இப்ப எனக்கு தெரியும் தானே இப்படி நிறைய பிரச்சனை வாரானே இப்ப யாரு இப்படி நமக்கு வாங்கி தருவான்னு எனக்கு தெரியும். அப்ப நான் சரி எனக்கு தேங்க்யூ என்று நான் இருந்தேன். இந்த வாட்டில இருந்துட்டு 2 நாளைக்கு ஒரு கோல் வரும். அப்படிதானே கதை கேளுங்க. 2 நாளைக்கு ஒரு கோல் வரும். அந்த கேமராட போட்டோவும் இந்த போனுக்கு வரும். தம்பி என்ன மாதிரி கேமரா பத்தியா வடிவா இருக்கா சூப்பரா இருக்கா? அண்ணா சூப்பரா இருக்கா, சூப்பர் கேமராண்ணா சூப்பர்ண்ணா என்னன்னா அவர் வந்து அந்த கேமராவை பத்தி கொஞ்சம் நல்லா கதைச்சி அந்த இதுல என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்த வைக்கிறேன். சரியா இப்ப அந்த கிடைச்சோடனே நான் சந்தோஷப்படுவேன் தானே, உங்களுக்கு இது கிடைச்ச அந்த சந்தோஷத்தை கூட்டுறேன். தம்பி எப்படி இருக்கு நல்ல தம்பி இந்த கேமரா கிடைச்சா என்னடா செய்வா, நல்ல வீடியோ எடுப்பானடா ஒரு நாள் போடுவானே எல்லாம் வந்து விசாரிச்சு போட்டு கடைசி ஒரு நாள் சொன்னேன், தம்பி நான் மட்டளப்பு வந்து ஒன்றுருக்கேன், இன்னும் 1 மணி தேர்தால உண்ட வீட்டுக்கிட்ட வந்துடும் கோல் அடிப்பேன், நீ வந்து வா உனக்கு கேமரா தருவேன் ரெண்டுட்டு 1 மணி தேர்தல். நான் அதுக்கு கோல் எடுக்கல, 1 மணி தேர்தல் 2 நாள் ஆகி மாசக்கணக்கு ஆகிட்டு என்னண்டாமா. அதுக்கு பிறகுதான் நான் இந்த இருக்கிற விஷயத்த படிச்சு நான் சில பேர் மனசு இருக்கு அவங்க வந்து இன்னொருத்தனுக்கு இதை நாங்க செய்யறோம் என்று போட்டு அதை உங்களை சந்தோஷப்படுத்த வச்சு போட்டு ஏமாத்தி போட்டு அளவு பாக்குறேன். அது ஒரு சைக்கோ டைப். நீங்க ஒரு 3 நாள் ஒரு 5 நாளைக்குள்ள அந்த காசு வந்துட்டீங்களே ஐயா, அந்த காசை வச்சிருந்த உண்மைதான். இவங்க சொன்ன கதையால புள்ள நான் அப்படிதான் சொன்னேன், மனே ஐயா அந்த காசு இருக்கட்டும், இவங்க தாரத காசையும் போட்டு நம்ம நீங்க சொன்ன அப்படித்தானே ஐயா என்னன்னு சொன்னா அவங்க தாரத்தையும் எடுத்து இதுலையும் எடுத்து மிச்சத்தை நீங்க சாப்பாட்டுகளுக்கு இதுகளுக்கு மிச்சத்துக்கு எடுங்கண்டு. நானும் அதுக்காக தனியா 1 மாசத்துக்கு இந்த பாருங்க பள்ளி அடிக்குது 1 மாசத்துக்கு அந்த காசு தொடாம வச்சிருந்தேன். எவ்வளவு பள்ளி அடிச்சா அது உண்மையான கதை. ஏன்டா இப்ப நான் நீங்க சந்தத்தை நான் வச்சிட்டேன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுக்கு நான் அந்த காசை தொடரல, அந்த காசை வாங்கி செய்வம் பண்றதுக்காக அந்த காசு செய்வம் பண்றதுக்காக நான் தொடரல ஐயான்றதுக்கு தான் அந்த இது இல்ல. அதான் என்ன அது பள்ளி அடிக்கிறேன் உண்மைன்ற அது உண்மைன்னு சொல்ற ஐயா. ஓ நீங்க சொல்ற சரிதான். இல்ல அதான் அது எப்படி வந்துச்சு அது அவங்களுக்கு தெரியும், அந்த கதையில் தெரியும். ஆனா பள்ளி அடிச்சா உண்மைன்றது அது இதையும் ஐயா இந்த நிலைமை அடிக்காது. இப்ப நான் நீங்க உங்களோட கதைச்சதுக்கு தானே அந்த இது அடிச்சது. அதாவது நீ சொல்ற கதை சரி அடிக்காது. இது யூடியூப்ல பாத்துட்டு ஐயா இந்த நம்ம இது இருக்கு தானே நம்ம வீடியோ கிராங்குளத்துல இவ்வளவு பேர் ஐயா 2 லட்சம் தந்தா 1 லட்சம் தந்தா இந்த மகள் ஐயா அந்த இந்த வீட்டுக்காரி 1 லட்சம் ரூபா காசு தந்து போட்டு வாங்கிட்டு போட்டு நீ எவ்வளவு சும்மா சொல்றியாங்க. நான் சொன்னேன் 1 லட்சம் ரூபா தரல, தந்த காசு நான் தான் திருப்பி கொடுத்தேன். இதுதான் சொன்னேன், தந்த காசு திருப்பி கொடுத்துட்டேன். ஏன்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள வைக்க பையன் ஒழுக்கு வீடு நான் கட்டல திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். பிறகு சொன்னேன் அப்படிதான் சாமாமாங்க போறேன் எப்படின்னா நீங்க 4ஆம் தேதி வந்தையா, நான் 5ஆம் தேதி போயிட்டேன் சாமாமாங்க போன. அப்ப சொன்னேன் ஐயா இன்னும் கோல் எடுத்து வர சொல்லிக்காரு, நான் அங்க போறேன் போய் சாமாயிலம் வாங்கி தந்தாங்க, எனக்கும் கூட 5000 வாங்கின காசு தந்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டு. அதுக்கு பிறகு அண்ணன் அடிக்குது. அப்ப அதுக்கு பிறகுறாவு உண்மையா 60,000 தானே அந்த நான் சொன்னேன் 50 கேட்டுனா 60 தந்தேன் நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களோட தேவைக்கு. அப்ப 50 தான் கேட்டேன் 60 தந்த பெரிய உபகாரம் ஐயா நீங்க செஞ்சது மறக்கல. உண்மையா தான் ஐயா நீங்க வந்தோடனே எனக்கு சிஸ்டர் காணல தானே, உங்களை கொண்டோடனே அந்த எண்ணம் தான் வந்தேன். தகப்பனோ சரி சகோதரங்கள் சரி நாங்க அப்படியே ஒரு அப்படி உதவி செய்யவும் இல்லை. இவங்க ஐயா 3 மாதம் கூடியே மாற்றி போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரையும் கேட்டாங்க. இல்லை நான் பார்த்தேன் அந்த காசையும் வாங்கிமான்னு நம்ம 2ஐயும் கலந்து எடுத்து போட்டு நம்ம சிலவுக்கு எடுக்கலான்ட்டு ஐயா நான் அந்த இதை வச்சேன். அவங்க மரம் காசெல்லாம் முடிச்சு காசு உங்களோட இதுவும் போட்டு ஐயா என்கிட்ட காசையும் போட்டான் ஐயா எனக்கு ஒரு 20 கிட்ட தான் போயிருக்கும் ஐயா, அது பிரச்சனை இல்லை. 20 கிட்ட போயிருக்கும். இப்ப எப்படி உங்களோட வியாபாரம் எப்படி நடக்குது? இந்த இன்றைக்கு 2 சவஞ்சத்து ஐயா அதுக்காக இல்லை எண்ணெய் ஊத்துறேன்னா ஐயா அந்த ஒரு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நான் கழுதாவோட கோயிலுக்கு போயிருந்தா உடைக்கிற தேங்காயெல்லாம் 2 பேருக்கு தேங்காய் 1500 1500 3000 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கி
அதை திருப்பி காய வச்சு அதை திருப்பி சின்ன சின்ன கட் பண்ணி அதை மெஷினில் உருக்கணும். எங்க இருக்கு மிஷின்? மெஷின் ஐயா புதுக்குடியை போகணும், இல்லாட்டி அங்கே குருக்கள் மரத்துக்கு போகணும். அதுக்கு கொண்டு போகணும். அந்த கட் பண்ண தேங்காயை காய வச்ச தேங்காயை உடைச்சி போட்டு அதை திருப்பி சின்ன சின்ன கட் பண்ணி கழுவி காய வச்சு க்ளீன் பண்ணி போட்டு நல்லா காஞ்சோடனே சிவப்பா வரும் அந்த தேங்காய். அதை திருப்பி என்ன சொன்னா நல்லா காஞ்சதை பிறகு இஞ்சியோ ஏறி அங்கே ஏறி ஆட்டோவில் அப்படி கொண்டு வரேன். கொண்டு போனா அது 10 பொத்தல் வரையும் வரும், 15 பொத்தல் வரையும் வரும். அந்த தேங்காய் 2 பேருக்கு எழுதிட்டு வந்த ஓடி எனக்கு 500 ரூபா கொடுத்தேன் ஐயா. அது பிரச்சனை இல்லை. என்கிட்ட நான் இப்போ 2000 ரூபா சொல்றேன் ஐயா. 1500 ரூபாய் போத்தல. இப்போ என்ன ஓகேவா உங்களோட வருமானம்? பிரச்சனை இல்லையா? அன்றாட அந்த சாப்பாட்டுக்கு தான் ஒரு வேக்கு அரிசி வாங்கினா ஐயா எனக்கு 1 மாசத்துக்கு காணும். கறி புளிகளுக்கு தான் காசு இல்ல. இப்ப பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப எதுவும் தொழில் செய்யணும்னா அம்மாக்கு என்ன செய்யணும்? நான் 2 தேங்காய் இங்க வாங்கி வியாபாரம் பண்ணல ஐயா. போன முறை 3000 ஐயா. செய்ய இல்லாத வேலை நமக்கு வேணாம், செய்யக்கூடிய வேலையை சொல்லுங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க ஐயா. நீங்க என்னன்னு சொன்னா எனக்கு இந்த வச்சு வைக்கக்கூடிய அளவுல தேங்காயை வாங்கிட்டு வந்து 1 கிழமைக்கையா நான் படுத்த படுக்கவும் பெல்ல அப்படி அழுகி போயிட்டு ஐயா. அவ்வளையும் கொண்டு கொடுத்தனா அழுகி. என்ன செய்யலாம்? அம்மாக்கு என்ன இருந்தா உங்களோட தொழிலை கவனிச்சு கொள்ளலாம்? எனக்கு அரிசி வியாபாரம் பண்ணாச்சு ஐயா. அது எந்த நேரம் வீட்டுக்கு பழுதாகிற சாமான் இல்லை. அரிசி வியாபாரம்? அது என்ன புது வியாபாரம் இருக்கா? அரிசி வியாபாரம்டா எந்த எல்லா பேரும் வாங்க மாட்டாங்க, கடையில வாங்குவாங்க. அப்படி வேற என்ன சின்ன உதவிகள் என்ன வேணும் அம்மாக்கு? பரோட்டா கடை ஒன்று போட்டு பரோட்டா கரெக்டா போட்டு அங்க நான் சொன்னையா அந்த பரோட்டா கடை கூடயா இல்ல என்னடா பரிசு சாமான் செஞ்சு செய்யறதுக்குன்னு சொல்ல அவங்க சொன்னாங்க தை மாதம் கடியம் ஒன்று தாங்கன்ட்டு. அங்கே போய் சொன்னேன். அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இந்த வயது போனாக்க அவக்கு பர்த்தக்காரி நீ இது அதே மாதிரி நான் தான் போன கிழமையா இப்படி மெலிஞ்சு வைத்தவன்ட்டு விட்டு அங்கே போனேன் ஐயா. என்ன சோதிக்கிறது சலமும் ரத்தமும் சோதிக்க ஒற்று பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் போகலாம் போட்டு துண்டை தந்தாங்க. துண்டை கொண்டு வச்சிருக்கேன். சோட்டில இருக்கா உங்களுக்கு? கடவுள் உடுப்பு மட்டும் குறைவு இல்லாம இருக்கு ஐயா. யாரு வாங்கல? நீங்க வாங்குற வாங்கி தர மக்கள் வாங்குறல ஐயா. இந்த சீதை மகள் இவர தம்பிர மகளும் மகனும் வாங்கி தராங்க. அவ சித்திரை வசத்து கொண்டு ஒரு சித்திரை அத்தியாவசியம் தேவை. வேற எதுவும் இருக்கா? வேற என்ன ஐயா? வேற எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு இதுகளும் தேவையில்லையா. சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கு. நீ நம்மள மறக்க மாட்டீங்களே? ஓம் ஐயா. சரி. நான் விட்ட நம்பர் இருந்த ஐயா. அப்ப செட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா? ஒற்றுவர்த்தையும் போகலையா. கன்னியாகுமரி கோயில் இல்லையா, திருநூறு. இந்த கன்னியாகுமரி கோயில் இந்த பக்கத்துல கோயிலும் போகலையா. 8 நாளும் சரியான வருத்தம், எலும்பையில வருத்தம். நம்ம சீனி வருத்தமா? இல்லப்பா எனக்கு சீனியும் இல்ல. ஆனா லோ பிரஷர்ல சத்து இல்ல. அது சார் சத்து இல்ல. சத்து இல்லைன்னா என்ன சாப்பிடுறீங்க ஒரு நாள்? நான் ஐயா என்ன பேர் என்ன இந்த சஸ்டைஜர் மக்கியது சஸ்டைஜர். நான் முதல் வேலைக்கு நின்ற ஒரு 10 வாங்கி தந்த ஐயா. 4000 ரூபா கொடுத்து வாங்கி தந்தா அதை பாவிச்சேன். 9,000 4000 கொடுத்து வாங்கி தந்தாவு. வாங்கி தந்தோம் 1000 ரூபா காசு தந்தாவு. இதை கைச்சேலவுக்கு கொண்டு வாங்கன்ட்டு மட்டக்களப்பில் இருக்கிறையா. நல்லா கவனிச்சவங்க. அது 1 மாதம் ஒழிஞ்சு அந்த இது 15 நாளைக்காவது பாவிச்சேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பாவிக்க கணக்கியா பாவிக்கப்படா தூக்கி எறிஞ்சிடும் சொன்னாவு. சரி என்றோட பாவிச்சேன். இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க மத்தியானம்? ஏன் பிளவின மாதிரி பிளவின மாதிரி ஐயா. இந்த இண்டைக்கு நானு எத்தனை வயசு பாமாக்கு? 65 வயது ஐயா. 65 வயது 60 அரைவாசால வயிற்று. அப்படின்னா 65 வயது 6 மாசம். 6 மாசம். இப்ப நான் இண்டைக்கு ஐயா சோறுமாக்கி இவதான் கறி தந்த மகள் மகளை தந்தாவு. அப்ப தங்கச்சியும் கொடுத்து நானும் சாப்பிட்டேன். அப்பளம் வாங்கி வச்சிருக்கேன். நான் வந்தம்மா உங்களோட வீட வந்து ஒருக்கா சுத்தி பாத்துட்டு உங்களையும் பாத்துட்டு தகரம் அடிக்கிறீங்களா தகரம் அடிக்கலையா என்ற பிரச்சனையை பார்க்கத்தான் வந்தனா. நல்ல தகரம் அடிச்சிட்டீங்க. அடுத்த நாள் அடிச்சுட்டேன் ஐயா. இன்றைக்கு நீங்க உங்களை 4ஆம் தேதி கண்டனா 5ஆம் தேதி போய் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த வேலை அடிச்சிட்டீங்க. சரியா? அப்ப இனி சந்தோஷம். நீங்க இருக்கிற மாதிரி இருங்க. சரியா? உங்களுக்கு ஒரு மெத்த ஒன்று இருந்தா என்ன பொறுத்தவரையில சரி என்ன நினைக்கிறேன். அந்த மெத்த ஒரு ஜாதியா கிடையாது. வேற ஒரு ஆள் தான் தந்தது. மெத்த ஒன்று இருந்தா அம்மாக்கு வந்து நல்ல யாராவது வந்து முன் வந்து அம்மாக்கு உங்களுக்கு மெத்த வேணுமா இல்லை நான் சொல்றேன்னா தேவையில்ல மெத்த இல்லாட்டியும் பிரச்சனை இல்லையா. பிரச்சனை இல்லை. இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இங்க இது செஞ்சது இவ்வளவு ஐயா. நான் இப்ப 2 கோழியை பிடிச்சி தரேன் ஐயா. பிரச்சனை இல்லை.
என்னய்யா சந்தோஷத்துக்கு தான் ஐயா. என்ன நீங்க செஞ்ச உதவி 3 4 நாள் 5 நாளைக்குள்ள நீங்க செஞ்ச உதவி பெரிய உதவி ஐயா. வேற முட்டையும் இல்லையா. அண்டைக்கு சொன்னா ஒரு 25 30 முட்டை இருந்தா நான் தாரேன் ஐயா. இப்ப என்ன தீனிப்பான் முட்டை விட்டு ஒளிஞ்சு தீனிப்பான் சாப்பிடுறாங்க. அம்மா எனக்கு தேவைம்மா உங்களோட உண்மையான பாசம் உண்மையான அன்பு. உங்கள்கிட்ட வந்து எனக்கு ஒன்றும் வேணாம். என்னால உங்களுக்கு வேற எது உதவியில் வந்து தேவைப்படுற நேரத்துல வந்து நான் வந்து உதவி செய்வேன். அவங்களோட புள்ள மாதிரி தான் விளங்குதா. இப்ப நீங்க என்ன எப்படி வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி என்ன எடுத்தீங்க? ஒரு யாரோ நம்பர் அவர் ஒரு அண்ணா தம்பி தான் அவர் சந்தவரு. அவர் சந்தத நம்பர் ஐயா எனக்கு பெரிய தெரியுமா தந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்க பின்னேறணுங்கம்மா ரெண்டு சொல்லி சரி ரெண்டு ஓடி பின்னேற எடுத்த மர சொல்லி அடுத்த நாளைக்கே நீங்க வந்துட்டீங்க. ஒரு சந்தோஷம் அவருக்கு சந்தோஷம். அவர்கிட்ட இது கிடைச்சிட்டு எனக்கு இது உங்களோட இதுவும் கிடைச்சிட்டு அதனால பெரிய பாருங்க. அம்மா வந்து நமக்கு வந்து செடிஃபை வந்து பண்ணி தாரா. உண்மையாவே வந்து எங்களுடைய பேடி பஸ் யூடியூப் சேனல் ஊடாக இது வந்து ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த பயணம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க போற எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் வந்து எங்களுக்கு முன்பாக வந்து போறார். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கி கொண்டு வருது. இப்போ அம்மாட வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னு சொன்னா அம்மாட பழைய வீடியோ வந்து நாங்க போட்டிருக்கோம். அம்மாட குடியில் வந்து எப்படி இருந்தது, அம்மா எப்படி இருந்தவ என்றதை வந்து பழைய வீடியோல போட்டிருக்கோம். உண்மையாவே அம்மாட வாழ்க்கையை வந்து நாங்க ஓரளவு இப்ப முழுமையா வந்து மாத்தலன்றாலும் ஓரளவு கையை கொடுத்து அம்மா வந்து எழுப்பி விட்டுருக்கோம். அதாவது சந்தோஷமா வந்து இருக்கிறக்குரிய அந்த வாழ்க்கையை வந்து நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம். இன்னும் உதவிகள் வந்து செய்யணுமா தேவையான்னு சொல்லி கேட்ட மத்தியில வேணாமன்னுட்டாங்க. அப்ப நம்மளால ஒன்றும் செய்ய இயலாது. அம்மாவுக்கு எதுவும் உதவிகள் தேவைப்பட்டா நீங்க எங்களை 24 மணி நேரம் நீங்க தொடர்பு கொள்ளலாம். சரியா? தொடர்பு கொண்டு நீங்க வந்து எங்களை கேட்கலாம். அந்த வகையில உண்மையா அந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பேரும் எங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு சப்போர்ட், இந்த வீடியோ வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேர் பார்ப்பீங்க உங்களோட அச்ச கையால் அப்படி எடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பெல்ல வந்து அமர்த்திட்டு ஒரு பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னா பெரிய புண்ணியமா வந்து போகும். நாங்க வேற எதுவுமே கேட்கல. அதே போல இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏண்டா இந்த காலகட்டத்துல இப்படியான உதவி திட்டங்கள் நடக்குது என்றது வந்து மக்களுக்கு தெரியும். ஆமா, இப்ப நான் இந்த பக்கத்துல இருந்து கேட்கிறேன், இந்த காலகட்டத்துல வந்தோம்னா நாங்க இப்படி ஒரு வேலை செய்யாம இந்த வேலையை நாங்க விட்டுட்டு வேற தொழிலுக்கு வேற வேலையை செஞ்சாமா அது ஓகேவா இல்லை இது நல்லம்மா? இது உங்களுக்கும் புண்ணியம் ஐயா, உங்களுக்கும் புண்ணியம். ஆனா அப்படி செய்யறதால உங்களுக்கும் கஷ்டம் கூட தான் ஐயா. புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். இப்ப எனக்கு செஞ்ச நான் 18,000 வாங்கிருக்கேன் ஐயா. இதுல அங்க இருந்து 16 வாங்கிட்டு வந்தேன். காணாம இந்த பக்கத்து கடையில ஒன்று வாங்கினேன். அப்ப அது எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதான் அப்ப நாங்க இந்த பணியை வந்து தொடர்ச்சியா வந்து செய்யறது வந்து நல்ல காரியம். நல்ல காரியம் என்ன? உங்களுக்கு நல்ல சந்தோஷம், உங்களுக்கு நன்மை. நன்மை நன்மை கடவுள் அதுக்குரிய உங்களுக்கு பிரயோசனம் தருவாரு. ஓமாம். சரியா? அப்ப உண்மையாவே நீங்களும் உங்களுடைய விசேஷம் வந்து எங்களுக்கு தேவை. வீடியோ பாக்குற ஒவ்வொரு பேராவது வந்து கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ஒரு ஆள் வந்து கேட்டிக்க ஐயா நீங்க நம்புறீங்களோ என்னடியா 25 லட்சம் தந்த அமைதானா? நான் சொன்னேன் 25 லட்சம் நான் மாடியை கட்ட சொல்லி எனக்கு தந்தேன். நல்ல ஏஜி தான் ஐயா கொடுத்தேன். நல்ல கொடுத்தேன். இந்த பெற்ற உள்ளே கட்டிக்கையும் 1 லட்சம் வாங்கி போட்டு சும்மா சொல்றியாண்டு கேட்டுட்டு. சரி சரி அதுல விடுங்க. சரியா? சரி சந்தோஷம். அப்ப அம்மாக்கு நாங்க பிள்ளையெல்லாம் வந்து இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு விருப்பமா? ஓமையா இதுக்கு நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க இறங்கிட்டு வரக்குள்ள சித்தரையா நான் முட்டை வாங்க போறீங்க அப்புறம் உங்களை கண்டோன்னு தான் டக்குனு இந்த மனதுல சந்தோஷம் மாதிரி சந்தோஷம் வந்தது. அம்மாக்கு அதான் நான் திரும்பி சொல்றேன், உங்களுக்கு வேற எதுவும் தேவையில் இருந்தா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. சரியா? எனக்கு வேணுமெண்டே ஒரு 2 பேருக்கு அரிசி மட்டுமா நாங்க வேற ஒரு இதுகள் தேவை. உரம்பேக்கா பெருசா 25 கிலோ வேக்கு ஐயா 5500 ரூபா ஒரு பேக்கு. அது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருந்தா இல்லம்மா? இல்ல ஒவ்வொரு மாதம் இருந்தா நல்ல ஐயா. அது என்ன 25 கிலோ பேக் 2 வேணுமா? இல்ல ஒரு மாதத்துக்கு தேவையில்லை. இப்ப நீங்க கஷ்டப்படணும் திரும்பி வரணும்ன்றதுக்காக சொல்றேன். 25 கிலோ பேக் இருக்குமெண்டா ஐயா. எனக்கு ஒரு மாசம் ஒரு 5-6 நாளைக்கும் காணும். என்றா ஒரு மாசமும் 5-6 நாளைக்கும் காணும். அப்ப அடுத்த மாசம் அது நீ வேறையா வாங்கணும். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 25 கிலோ அரிசி போதா? உங்களுக்கு மட்டும் போதா? தங்கச்சி ஐயா தங்கச்சி நானும் சில நேரம் மீன் தங்கச்சி அந்த அண்டைக்கு இருந்த கொஞ்சம் சுகம் இல்லாம அவங்களும் நீங்க அவங்க நாங்க அங்காணி ஐயா விட்டு போட்டு வந்துடுறேன். 25 கிலோ அரிசி எவ்வளவு?
25 கிலோ தான் 5500 ரூபாய்யா. 5000. அந்த அரிசி பேக் ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு உதவியா கிடைக்கும்டா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. வேற எதுவும் தேவையில்ல. இனி உங்களோட வாழ்க்கையில எல்லாம் ஓகே. எல்லாம் சரியா. சாப்பிடுறதுக்கு அந்த அரிசி அரிசி பேக் வந்து யாராவது வந்து வேண்டி தரையிலுமே. அதாவது ஒரு மாசம் வாங்கி தந்து அடுத்த மாசம் தந்து இப்ப அம்மா வந்து ஒரு மாத கணக்குல வந்து பொறுப்பெடுத்து ஒவ்வொரு மாத உதவி மாதிரி வந்து அம்மாக்கு ஒரு 5000 ரூபாய் காசு வந்து யாராவது உதவி செய்வீங்கன்னு சொன்னா அம்மாட லைஃப் செட்டில். இனி அவ சரி இனி அவ வாழ்ந்துட்டா எல்லாம் செஞ்சுட்டா. நான் இதை புறக்க போகலையா, நான் பத்த மக்களும் தானே தேசத்துவம் தலை சுத்தி இந்த இருக்கிற போத்தல் இந்த இருக்கிற இதுல எல்லாம் வந்து பிறக்கி எல்லாம் செஞ்சா இதெல்லாம் வேற வரையா பிரிச்சு எடுக்கணும். வேற வரையா பிரிச்சு எல்லாம் செஞ்சா ஒரு மாசத்துக்கு அவ்வளவு உழைப்பு வரும். தொடர்ந்து போகணும் ஐயா. இப்ப தொடர்ந்து போனா அவ்வளவு வரும். தொடர்ந்து போனா 3000 4000 ஒரு மாசத்துக்கா? எல்லாம் புறக்கல ஐயா. ஏண்டா வாங்குற கடை இந்த முஸ்லிம் மக்கள் வாங்குறாங்களும் புறக்குறாங்க. அப்ப இந்த சைட்ல இருந்து விலங்கு என்னண்டா அம்மாக்கு வந்து உண்மையாவே இந்த வீடியோ வந்து பாக்குற யாராவது வந்து முன் வந்து ஒரு 5000 10,000 வந்து அம்மாவுக்கு ஒவ்வொரு மாதம் வந்து உதவி செய்வீங்கன்னு சொன்னா அவட சாப்பாடு தேவைகளுக்கும் அவட செலவுகளுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒவ்வொரு மாசம் இல்லாட்டியும் பரவாயில்லையா. இப்ப சும்மா சொல்றேன், இந்த மாசம் 6ஆம் மாசம் இது இன்றைக்கு தேவையில்லை. 7ஆம் மாசம் ஒரு 10,000 தந்தா மற 9ஆம் மாசம் 10ஆம் அப்படி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மாசம் தந்தாலும் பரவாயில்ல. நான் சமாளிச்சு கொள்வேன். சரி, அப்ப பாவம் அம்மா கேட்கிறோம் நியாயமான ஒரு கதை தான். யாராவது வந்து உதவி செய்ய விருப்பம் சொன்னா எங்கள் மூலமா உதவி செய்யலாம். கீழே எங்களுடைய நம்பர் வந்து இருக்கு. செட்டிவளத்துலயும் நான் இதுக்கு கண்டது நான் சொல்றேன் ஐயா. செட்டிவளத்துலயும் ஒரு நான் போன இடத்துல ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆம்பளையும் வாராங்க. அந்த நம்பரை எனக்கும் உதவி செஞ்சவங்க, நானும் அதை இந்த நம்பரை எடுத்து அடிச்சு எனக்கும் உதவி செஞ்சவங்க அப்படின்ட்டா நீ வா அந்த நம்பரை காட்டு. நான் சொன்ன இப்படி எனக்கு எடுத்து தாந்து ஒரே ஏமாத்துறாங்க. அந்த ஏமாத்துறாங்க எனக்கு ஒன்றும் கிடைக்கல என்ன உங்களை சொல்லலையா. அவங்க உங்களோட அந்த மைக்காக நான் சொன்ன இந்த இது கொடுத்தேன் இந்த பாஸ்வேர்டு அந்த பேங்க் கொடுத்தேன். இப்படியே 3 மாசம் கூட ஏமாத்துறாங்கன்னு என்ன அந்த நம்பரை எடுத்துட்டு வாமானே. என்னது அந்த தூக்கிட்டு வாடா. அப்ப நான் சொன்னேன் இப்படிதாம்மா ஒரே ஆள் ஏமாத்துற ஒரே ஏமாத்தி கடைசியாவது பேங்க் புத்தகத்தையும் கொடுத்தோம் நம்பர் இல்லை. அப்ப அந்த நம்பரை இவாவுக்கிட்ட கேட்டேன். இவாவுக்கிட்ட கேட்டா இவாவு சொன்னாவு நான் அந்த நம்பரை தான் தோணி மற அவங்க போய் அங்க காய்ச்சோடனே மற அதுல பிரச்சனை வருதுக்கா நான் நம்பர் தர மாட்டேன் ரெண்டாவு. சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். கடை நேரமா வந்து அம்மாவோட வந்து காய்ச்சிட்டோம். இப்ப நாங்க உங்களுக்கு முன்னுக்கு டைம் காட்டுறேன் நான் 5:10 சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:09 சரி 6:09 ஆகிட்டு. இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் வந்து நன்றியை தெரிவித்து கொண்டு சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிக்கிறோம். பாய். அடிங்க. பாய் 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 பாய்.